மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியலில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, மனநிலை பாதிக்கப்பட்ட நம்ம ரேணுகாவை பற்றி கண்டிப்பாக நம்ம மல்லிக்கு நம்ம விஜய் சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற எபிசோடில் ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு இப்படி ஒரு அடிமேல் அடி விழுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா ரேணுகா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு மனநிலை காரணத்தினால தாங்க நம்ம மல்லியை வந்துட்டு திருமணமே செஞ்சுக்கிட்டாங்க நம்ம விஜய். ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம ரேணுகா திரும்ப வந்துட்டு உயிரோட இப்படி ஒரு நிலைமையில் வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம விஜய்க்கு வந்துட்டு ரேணுகா மேலே தாங்க ஒரு விருப்பமே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெண்பா வந்துட்டு ஆசைப்பட்டா அதே சமயம் எல்லா நிலைமையிலும் நம்ம கூட இருந்தா அப்படின்னு ஒரு காரணத்தினால தாங்க மல்லியோட கழுத்தில் தாள் கட்டி இப்போ மல்லியோட வாழ்க்கையில் வந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை கதையை வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஆனால் இப்படி ஒரு நிலைமையில் இந்த டைரக்டர் சார் இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்கு இப்படி ஒரு கேவலமான நிலைமை கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இப்போ நம்ம மல்லி ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம மல்லி கூட வந்துட்டு குடும்பம் நடத்த போகிறாங்களா இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட நம்ம ரேணுகா கூட குடும்பம் நடத்த போகிறாங்களா அப்படின்னு தாங்க பயங்கர ட்விஸ்ட்டாக காத்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த நிஷாவுக்கும் அதே சமயம் இந்த கதிரேசனுக்கும் நம்ம ரேணுகா வந்துட்டு உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரியுமா தெரியாதா அப்படின்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் எப்படியாச்சும் வந்துட்டு மல்லியை கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மல்லியை வந்துட்டு கொல்ல முடியல அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த ருத்தரனை வந்துட்டு அடியில் எல்லா உண்மையுமே கக்கிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்களானவா இந்த ஆதவனா நம்ம வெண்பாவை வந்துட்டு கடத்திட்டு இருந்ததை இப்போ வந்துட்டு கைப்பற்றிட்டாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு. ஏன்னா எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணவை கடத்தியா அப்படின்னு அடித்து வந்துட்டு இந்த ஆதவம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு நிலைமையிலும் பார்த்தீங்களானவா நம்ம ரேணுகா வந்துட்டு திடீர்னு எதிர்பார்க்காத சந்தர்ப்ப சூழ்நிலையில் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டிக்கங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.